என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஆகஸ்ட் 27வது நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு குர்பான். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி மார்க் 7வது அதிகாரம் முதல் 13 வசனங்கள். குர்பான். நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை பயனற்றதாக்குவது நன்றாக இருக்கிறதோ? மார்க் 7வது அதிகாரம் 9வது வசனம். வேத பாரகருக்கும் பரிசேயருக்கும் இயேசு கிறிஸ்துவிடம் குற்றம் காண்பதே வேலை. ஏன்? கிறிஸ்து மக்கள் மத்தியில் அற்புதங்களை செய்கிறார், நோய்களை குணமாக்குகிறார், பிசாசுகளை துரத்துகிறார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நீதி, இரக்கம், அன்பு போன்ற நல்ல தெய்வீக பண்புகள் இல்லாமல் சமய சடங்குகளை மட்டும் செய்து கொண்டிருக்கிற வேத பாரகர் பரிசேயரை சாடுகிறார். எனவே அவர்கள் பதிலுக்கு அவரிடமும் அவருடைய சீஷர்களிடமும் குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். கை கழுவாமல் சாப்பிடுகிறார்களே என்று கிறிஸ்துவின் சீஷர்களை பார்த்து குறை கூறுகின்றனர். இது உண்மையில் குறை என்றாலும் 2 காரணங்களால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. முதலாவது, கை கழுவாது சாப்பிடுவது மிக மிக அற்பமான சிறிய குறை. இரண்டாவது, கை கழுவிவிட்டு சாப்பிட வேண்டும் என்பது தேவ கட்டளையன்று, மனித பாரம்பரியம். பரிசேயர் இப்படி பாரம்பரியமான காரியங்களை கொண்டு பல மனுஷ கட்டளைகளை உருவாக்கி வைத்திருந்தனர். தேவ கட்டளையா மனுஷ கட்டளையா எது முக்கியம்? தேவன் முக்கியமான 10 கட்டளைகளில் ஒன்றாக தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும்படி கூறுகிறார். மோசேயும் நியாயப்பிரமாணத்தில் தகப்பனையாவது தாயையாவது சபிக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த வேத பாரக பரிசேய குருமார் மக்களை பெற்றோருக்கு யாதொரு உதவியும் செய்ய விடாமல் அதற்கு பதிலாக குர்பான் என்னும் காணிக்கையை செலுத்திவிட்டால் போதும் என்று தந்திரமாக அந்த 5ஆம் கட்டளையை தள்ளிவிட்டார்கள். குர்பான் ஒருவன் தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாதிருக்க ஒரு குறுக்கு வழியை கற்பித்திருந்தனர். அதன்படி ஒருவன் தன் காணி பூமியை தேவாலயத்துக்கு பிரதிஷ்டை செய்துவிட்டால் பெற்றோருக்கு எதுவும் செய்யாமல் விட்டுவிடலாம் என்றும் போதித்தனர். அப்படி நிலத்தை பிரதிஷ்டை செய்த பின் அதிலிருந்து வரும் வருமானத்தை அவர்களே எடுத்துக்கொண்டனர். இதை இயேசு கண்டித்தார். தேவனுடையதை தேவனுக்கும் பெற்றோருடையதை பெற்றோருக்கும் செலுத்தும்படி நியாயமானதை போதிப்பவர் இயேசு. அவர்களோ தேவ கட்டளைக்கு ஒரு மாற்று வழி சொன்னார்கள். அது மனிதநேயமற்றது. இன்றும் கூட கைத்தட்டுவது, அல்லேலூயா என்று கூறுவது, முக்காடு போடுவது போன்ற சிறிய பாரம்பரியங்களை பெரிதுபடுத்தி தேவ அன்பையும் மனித அன்பையும் பற்றி சரியாக போதிக்காத ஊழியர்கள் உண்டு. பெற்றோரை கவனிக்காது குர்பான் காணிக்கையை செலுத்துவது ஆவியின் கனி இல்லாமல் அந்நிய பாஷை பேசுவது போன்றது. பெற்றோரை கவனிக்காது குர்பான் காணிக்கை செலுத்துவது ஆவியின் கனி இல்லாமல் அந்நிய பாஷை பேசுவது போன்றது. பாரம்பரியம் போதும் என்று
பாவம் தலை தூக்குதே. பெற்றோரை ஏகனம் பண்ணாமல் காணிக்கை தந்தால் போதுமோ? பாரம்பரியம் போதுமென்று பாவம் தலை தூக்குதே. பெற்றோரை ஏகனம் பண்ணாமல் காணிக்கை தந்தால் போதுமோ? ஏமாற்றாதே ஏமாற்றாதே, இறைவனை ஏமாற்றாதே. ஏமாற்றாதே ஏமாற்றாதே, ஏமாற்றி மோசம் போகாதே. ஜெபம். தேவனே, அன்போடு பெற்றோரை கவனிக்கவும் தேவ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவும் நற்புத்தியை தாரும். ஆமேன்.